சேலம் அருகே 11 அடி ஆழத்தில் ஏலியனுக்கு கோயில் கட்டியுள்ள இளைஞர் ஒருவர் சமூக வலைதளங்களில் கேலி கிண்டலுக்கு ஆளாகியுள்ளார். சினிமாக்களில் நாம் கற்பனை கதாபாத்திரமாக பார்த்து பழகிய ஏலியன்களுடன் தாம் பேசி வருவதாக கூறி பகீர் கிளப்பியுள்ள இளைஞரின் பின்னணி என்ன, இப்போது பார்க்கலாம். அயலான் திரைப்படத்தின் கற்பனை காட்சிகளைப் போல வேற்று கிரகவாசிகளுடன் தாம் உண்மையாகவே பேசுவதாக சேலம் இளைஞர் ஒருவர் கூறியதுதான் சமூக வலைதளங்களில் தற்போது ஹாட் டாபிக். ஹாலிவுட்டில் எண்ணற்ற ஏலியன் திரைப்படங்கள் வந்துள்ள நிலையில் வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா இல்லையா என அமெரிக்காவில் பெரும் விவாதமே இன்றளவும் அரங்கேறி வருகின்றன. இந்த நிலையில் சேலம் அருகே ராமகவுண்டனூரில் தன்னை சித்தர் பாக்கியா என அழைத்துக் கொள்பவர் ஏலியனுக்கு கோயில் கட்டி பூஜை செய்து வருகிறார். சிவன் படைத்த உலகின் முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏலியன் தான். இவங்க இருக்கிறது நிஜம், வாழ்கிறது நிஜம். நம்மளுடைய ஆலயத்துக்குமே சூட்சம ரூபத்தில் 2 முறை வந்து போயிருக்காங்க. அதீத சக்தி படுத்த தெய்வம் ஏலியன். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைக்கிறாங்க. அது எங்கள் மூலியமா வெளிவரணுங்கிறது தான் விதி. இவங்களுடைய முழுமையான அனுமதி பெற்றே இவங்களுடைய சிலையை நாங்கள் தெய்வங்களாக நாங்கள் செஞ்சுருக்கோம். அகத்தியர் ஓலைச்சுவடியில் என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த ஆலயம் கட்டுறமே தவிர எங்கள் சொந்த விருப்பத்துக்காக நாங்கள் ஆலயம் கட்டலை, பணம் சம்பாதிக்கணும் நோக்கத்தாக ஆலயம் கட்டலை. அகத்தியரின் கூற்றுப்படியே பூமிக்கடியில் 11 அடி ஆழத்தில் இந்த கோயிலை கட்டுவதாக வினோத தகவலை கூறிய பாக்கியா, ஏலியனுக்கு நேரெதிராக பறக்கும் நிலையில் அகத்தியர் சிலையையும் வடிவமைத்துள்ளார். 3 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வரும் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தும் திட்டமும் உள்ளதாக கூறிய அவர் சமூக வலைதளங்களில் வரும் கேலி கிண்டல் கருத்துகளுக்கும் சளைக்காமல் பதிலளித்துள்ளார். இங்க வர எல்லா சிலையும் வித்தியாசமாக தான் இருக்கும். பிரபஞ்சத்தின் முதல் தெய்வம் ஏலியன், அகத்தியர், உலகத்திலே முதல் இரட்டை ஆறுடை சிவலிங்கம் நம்ம கோயிலில் தான். அதே போல் இங்கே பெண் ரூபத்தில் வர காமதேனு, நந்தி, 5 முக காளி, ஜடாமுனி, ராமர் போர் முடிந்து இங்கே ஓய்வு பெற்ற இடம்தான் இந்த ஆலயம். ஏலியனும் அகத்தியரும் அண்டங்களில் 2 பேரும் பேசியிருக்காங்க, இப்போவும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் யாரும் சொன்னால் நம்ப மாட்டீங்க. என்னை பைத்தியக்காரன்னு சொல்லுவீங்க. நீங்கள் என்னை பைத்தியக்காரனே கூட சித்தறீங்க, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவங்க கொடுத்துருக்க வேலையை செய்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த மனித பிறப்பாக எடுத்துருக்கோம். தனது வீட்டிற்கு அருகே உள்ள சொந்த இடத்தில் ஏலியன் கோயில் கட்டுமான பணிகளை 15 பேருடன் இணைந்து பாக்கியா மேற்கொண்டு வருகிறார். வெளிநாட்டினருக்குத்தான் இந்த ஏலியன் கோயிலின் அருமை தெரியும் என்றும் மார்தட்டி கூறி வருகிறார். நடிகைகளுக்கு கோயில் கட்டி பேசு பொருளாகும் இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு படி மேலே சென்று ஏலியனுக்கு இவர் கோயில் கட்டியுள்ளார். அதற்கு பலவிதமான கதைகளையும் கூறி வரும் பாக்கியா சமூக வலைதளங்களில் தற்போது விவாதப் பொருளாகியுள்ளார். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் குமரேசன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.